ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரூட்டி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்ப்போமா. இது வந்து சண்டே எடுத்த மினி விளாக் தாங்க. ஆமாம், கேலுக்கு போயிருந்தோம். ஸோ கேலுக்கு போனாலே என்னங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்மளோட ஊரில் நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷம் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள். ஸோ அப்படி பார்த்தது தான் நம்ம வந்து பிரிக்ஃபீல்ட் சைட் போனது. பிரிக்ஃபீல்ட் சைட் போயிட்டு அந்த பூக்கடையெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆச்சுங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க இந்த மாதிரி பூக்கடை, இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் பார்த்தா அப்படியே சந்திரமுகியாகவே மாறிடுவேன். ஓகேவா, சந்திரமுகி அப்படி மாறினாங்கன்னா நான் வந்து இப்படி மாறிடுவேன். பானை பூவெலாம் பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆயிரும். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ரிலீஃப் ஆகும். ஆக்சுவலி இதெல்லாம் யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க வந்து கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில். ஸோ எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கூஸ் பம்பாக இருக்குங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலி என்ன வாங்க போனேன்னா உப்பு பாசி தான் வாங்க போனேங்க. ஸோ உப்பு பாசி வந்து வீட்டில் வந்து கிராக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் மாற்றலான்ட்டு உப்பு பாசி வாங்க போனேன். அப்போ நான் உப்பு பாசின்னு கேட்குறப்ப கடைக்காரங்கள்ட்ட அவங்க வந்து எங்கிட்ட பாக்ஸுன்றாங்க. ஸோ இதுக்கு பாசி சொல்லுவீங்களா இல்லை பாக்ஸு சொல்லுவீங்க உங்கள் ஊர்லன்ட்டு வந்து எனக்கு அதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து உப்பு பாசின்னு தான் நானும் சொல்லுவேன். எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாடர்ன் ஸ்டாலில் போனாலே இந்த காய்கறியை பார்த்தாலுமே நான் அப்படியே அவ்வளோ குஷியாக ஆயிடுவேங்க. ஸோ வேர்க்கடலை அப்படி இருந்துச்சு, அந்த வேர்க்கடலை தான் காட்டியிருந்தேன். அப்புறம் காய்கறியை பார்த்தாலே வேறு என்னங்க சந்தோஷம் வரும். ஸோ அப்படியே அந்த பச்சை பச்சேன்னு காய்கறிகளை பார்த்துட்டு அப்புறம் நவாப்பழம் சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. நான் சாப்பிட்டதே இல்லை. அப்போ போயிருந்தப்போ மாடர்ன் ஸ்டாலில் நவாப்பழம் இருந்துச்சு. ஸோ வாங்கியிருக்கேன். நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து கொய்யாக்காய் இருந்துச்சு. அப்புறம் நான் முக்கியமாக கேட்டு தேடி போனதும் அங்கே இருந்துச்சு. எஸ், நொங்கு. என் வாழ்க்கையில் நான் நொங்கு சாப்பிட்டதே இல்லை. இந்த நொங்கும் நவாப்பழமும் நான் சாப்பிட்டதே இல்லை. அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூட தெரியல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வாங்கியிருக்கேன். அண்டு பார்த்திங்கன்னா எப்படி எது எடுக்கணும்னு கூட தெரியல. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம என்ன செஞ்சோன்னா மெட்ராஸ் பேக்கரிக்கு தான் போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் லைட்டாக அப்படியே பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு ரூட்டி வந்து இந்த ஃப்ரூட் சாலட் மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அப்புறம் நான் வந்து காஃபி குடிச்சிட்டு எங்களோட டேவை வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணோங்க அன்றைக்கி அவுட்டிங் விலாகை. அப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த நொங்கை போட்டு நான் படுத்தின பாடு இருக்குங்க. கரண்டியில் வச்சு சாப்பிட சொன்னாங்க. ஆனால் அது எப்படி சாப்பிட்றதுல இப்படி குத்துனா தண்ணி அப்படி தெரிக்குது, அப்படி குத்துனா இப்படி தெரிக்குது. ஏதோ ஆக மொத்தத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. ஆனால் நொங்கு பாலம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரூட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.